கொதிக்கிற தண்ணியில் காஞ்ச எலுமிச்சம்பழத்தை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பல்லாயிரம் மிச்சம் பண்ணலாம். அது எப்படி நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காஞ்ச எலுமிச்சம்பழத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. சில நேரத்தில் நம்ம எலுமிச்சம்பழம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நம்ம பயன்படுத்த முடியாது. சில எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு பேலன்ஸ் இருந்துடும் இல்லையா, அதை இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருந்தேன். ஒரு 15 நாள் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. எலுமிச்சம்பழம் 1-2 அப்படியே காஞ்சி போய் இருந்துச்சு. நேரமும் பார்த்திங்கன்னா மாறி போயிடுச்சு. இதை நம்ம தேவையில்லாமல் குப்பையில் வீசாமல் இதையும் பார்த்திங்கன்னா பல்லாயிரம் நம்ம மிச்சம் பண்ணுற அளவுக்கு இதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா இந்த காஞ்ச எலுமிச்சம்பழத்தை அது கூட சேர்த்துடலாம். கொதிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எலுமிச்சம்பழம் காஞ்சி இருந்தது நல்லா உப்பி நமக்கு ஒரு மாதிரி பால் சைஸ்க்கு நமக்கு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது காஞ்ச எலுமிச்சம்பழம் நல்லா பால் மாதிரி நல்லா உப்பி வரதை நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள பல பேர் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னாவே அதை டஸ்ட்பினில் சேர்த்து குப்பையில் வீசிடுவாங்க. அந்த மாதிரி வீசாமல் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா காசும் மிச்சம் பண்ணிக்கலாம். நாம் ஹோம்மேடாக ரெடி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது இல்லை. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு காசை நாமளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷமே பார்த்திங்கன்னா நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும். பாருங்கள் எலுமிச்சம்பழம் எந்தளவு சூப்பராக நல்லா பால் மாதிரி உப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை அப்படியே வச்சிடலாம். இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரணத்துக்கு அப்புறமா அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா 2 பீஸாக கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஏன்னா மிக்சி குட்டி ஜாராக இருந்துச்சு அப்படின்னா 4 பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பீஸாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா தோல் நல்லா அழுத்தமாக இருக்கிறதுனால அந்தளவு அரைப்படாது. கொஞ்சம் ஓப்பன் ஆகி நமக்கு அங்கங்கே தெரிச்சிச்சு அப்படின்னா கவுண்டர் டாப்பும் வேஸ்ட் ஆகிடும். நம்ம மேலும் ஃபுல்லாகவே தெரிச்சு மறுபடியும் நம்ம குளிக்கிற ஒரு ஸ்டேஜ் கூட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் கண்ணரிச்சலாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கிறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம வேறு ஏதாவது காய் ஏதாவது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இது காஞ்ச தோலாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இருந்தாலுமே இந்த அளவு தான் நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி நல்லா ஆறி போயிருக்கு. அதில் நல்லா கழுவி இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரு அதோட மூடி இது எல்லாமே கழுவி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஃபில்டர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஃபில்டருக்காகவே நான் ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் தான் நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு அதோட தோலையும் பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சு நல்லா சக்க மாதிரி நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம குப்பையில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது கூட நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா தான் சேர்க்க போகிறோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம துணிகளுக்கெல்லாம் துவைப்போம்ல லிக்விட், அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வாஷிங் பவுடர் இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக கம்ஃபர்ட் சேர்க்க போகிறோம். இப்போ கம்ஃபர்ட்டையும் ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வாஷிங்காக யூஸ் பண்ணுற ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன். வாஷிங் மிஷினுக்காக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லிக்விட் காலி ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அந்த பாட்டில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பாட்டில் இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா எந்த வித பாட்டில் இருந்தாலும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஒரு பாட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஹீட் கம்மியாகிடுச்சு, கை பொறுக்கிற சூடுக்கு ஆகிடுச்சு. நான் வாஷ் பண்ணுறதுக்காக லிக்விட் வாஷிங் மிஷினுக்காக வச்சுருந்தது காலி ஆகிடுச்சு. அந்த பாட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் நான் இன்றைக்கி ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நார்மல் பாட்டில் விட இந்த மாதிரி பாட்டில்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் நம்ம ஃபுல்லாக ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஃபனல் இருந்துச்சு அப்படின்னா ரெடி பண்ணிக்கோங்க. உங்களால் கரெக்டாக ஊற்ற முடியும் அப்படின்னா கரெக்டாக அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா 3 வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம துணியெல்லாம் துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வராமல்
வரா மாதிரி இருக்கும் வாஷிங் மிஷின். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து டப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு இது அந்த லிக்விட் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம லிக்விட் துவைக்கும் போதும் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு அந்த மூடி மட்டும் வந்து நம்ம வந்து ஊற்றி துவைக்கும் போதும் துணி வந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டாக இருந்தாலும் பாத்ரூமாக இருந்தாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் கூட நம்ம வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து ஒரு லிக்விட் மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்துடலாம். இது வந்து நான் கொஞ்சமாக வந்து வேறு பாட்டிலில் நான் மாற்றிருக்கேன். இது எப்போதுமே நான் வந்து கிச்சனில் அந்த பாட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு ஹோல் மட்டும் இந்த மூடியில் நான் விட்டுருக்கேன் பாருங்கள். இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து நம்மளோட கவுண்டர் டாப்பை வந்து நம்ம வந்து நான்வெஜ் ஏதாவது செய்யும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து கிச்சனே பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம வந்து அழகாக அதை தெளித்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே வந்து கவுண்டர் டாப் வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா எந்தவித பூச்சி கரப்பாம்பூச்சிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நான்வெஜ் செஞ்சாலும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வாஷ் பேஷனில் இந்த மாதிரி லிக்விட் எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடும்போது எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி இந்த பூச்சி தொந்தரவு வாஷ் பேஷனில் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சமாக வந்து அந்த லிக்விடில் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலையே, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது போல் வந்து நம்ம வந்து அடுப்பு க்ளீன் பண்ணும்போது அடுப்பு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு க்ளீனாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த துணிக்கு போடுற லிக்விட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து எதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீடு வந்து நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அங்கே எறும்பு முக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஈ முக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த லிக்விடை வந்து ஒரு முடி அளவுக்கு நம்ம கலந்து வீடு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் காஞ்ச எலுமிச்சம்பழத்தை தூக்கி வீசாமல் பல்லாயிரம் காசு வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். இதுக்காக வந்து விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்கி லிக்விட் பவுடர்லாம் கடைகளில் வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொய்யாப்பழம் பிடிக்காத குழந்தைங்களும் நல்லா சூப்பராக வந்து நம்ம சாப்பிட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கொய்யாப்பழம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து நைஸ் உப்பு தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெப்பர் தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெப்பர் நம்ம தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சளி பிரச்சனை வந்து நமக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்களும் கொய்யாப்பழம் ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், என்னோடய பசங்க நான் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பேஸ்ட்டோட கவரை வந்து 2ஆக கட் பண்ணோம் இல்லையா, அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரப்பா. நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது வீட்டை பூட்டிட்டு பார்த்திங்கன்னா சாவி அப்படியே ஹேண்ட்பேக்கில் போட்டுருவோம். அந்த மாதிரி போடும்போது கீ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த பேஸ்ட் கவர் உள்ள அந்த நம்ம கீயை போட்டுட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டோம் அப்படின்னா வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டியூப்லேயே வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து எங்கேயாவது வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி வந்து சேவிங் க்ரீம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஸ்ட் கவர் உள்ள வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பேக்கில் போடும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நைஃப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஹேர் பின், லப்பர் பேண்டு, பொட்டு என்ன வேணாலும் பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு எப்படிலாம் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதுக்கு ஏற்ற இந்த பேஸ்ட் கவரை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நைஃப் வச்சு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பென்லாம் பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து தேட முடியாது இல்லையா, அதுக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டோட கவருக்குள்ளே பென் வச்சு எத்தனை பென், ஒரு 4-5 பென் கூட வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு வந்து நம்ம பேனாவை வந்து கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.